ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி பூஜை முடிச்சாச்சு. இப்போ சமையலுக்கு செய்ய வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி புதினா ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல மிக்சியில் அரைச்சிக்க தேவையானலாம் அரைச்சிக்கலாம். ஒரு 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா, அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். அரிசியை கழுவி வச்சாச்சு. ஒயிட் சென்னா போட போகிறோம். அதை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அரைச்சிப்போம். கொஞ்சம் மசிய வச்சாச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க வெறும் இஞ்சி பூண்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது போட்டோன்னே புதினாவும் கொத்தமல்லியும் பாதி பாதி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கழுவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம், அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். அரைக்க வேண்டியது அரைச்சாச்சு. இப்போ குக்கரில் தாளிச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அது போட்டோடனே வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், கட் பண்ணி நீட்டாக. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியாச்சு. அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். அது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போகணும். வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் வேக வச்ச ஒயிட் சென்னாவை போட்டுக்கிறேன். பிளாக் சென்னாவானாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நைட்டே ஊற வச்சு ஒரு 4 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சதை போட்டாச்சு. ரைஸை போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி மூடி வச்சிடலாம். விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தோடனே நிறுத்திட்டு ப்ரெஷரை ஓப்பன் பண்ணால் புதினா ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.